எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்தியால என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன். நேத்து இவரு தானே அண்ணன் கிட்ட காசு கொடுத்தாரு. நீங்க வேலைடா தயவுசெய்து போடா. ஐயோ அதுக்காக வரலண்ணா, எனக்கு தெரியும்ண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம், நேத்து கூன் விழுந்த மாதிரி ஒருத்தர் காசு கொடுத்தீங்கல்ல? ஆமாம்மா. நீங்கள் யாரும்மா? நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? உங்க வீட்டுல எதனா பாத்ரூம் கழுவுனா கூட சொல்லுங்கண்ணா, நான் கழுவுவேண்ணா. அந்த வேலையாவது தாங்கண்ணா, நல்லா கழுவுவேண்ணா. வாரத்துக்கு ஒரு நாள் கூட கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேண்ணா. அந்த வேலையாவது தாங்கண்ணா. ஏய் என்னடா தம்பி சொன்னா புரிஞ்சுக்க மாட்ற. நீ இப்படி கேக்குறது எனக்கு தர்ம சங்கடமா இருக்குடா. சொன்னாலும் போக மாட்ற. சரி பின்னாடி பாத்ரூம் இருக்கு, போய் கழுவு, பாத்துக்கலாம். நான் கழுவுறேண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா அவர் எங்க அண்ணன் தானா? சும்மா காசு கேட்டாரா? வேலை செஞ்சதுக்கு நீங்க காசு கொடுத்தீங்களா? அங்கே பெனாயில தொடப்பலாம் இருக்குடா. நான் போய் கழுவிட்டு வரேன். இல்லைம்மா, அவர் வேலை செஞ்சதுக்கு தான் நான் காசு கொடுத்தேன். அண்ணா என்ன வேலைக்காக கூப்பிட்டீங்கன்னா? பாத்ரூம் கழுவுதாம்மா கூப்பிட்டேன். ஒருத்தன் வரேன்னு சொன்னா வரல, அதனால தான் கூப்பிட்டேம்மா அவரை. நல்ல சுத்தமான வேலைக்காரருமா. உங்க அண்ணன் தானே அவரு, ஏன் இதெல்லாம் பத்தி கேக்குறீங்க? அண்ணா நேற்று எங்கள் அண்ணா காசு கொடுத்தீங்களா? அது எங்கள் அண்ணா பிக்சர் தான் எடுத்தாங்கன்னு நினச்சிக்கிட்டேண்ணா. நேற்று வர ரொம்ப திட்டானா எங்கள் அண்ணாவை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணா. எதர்ச்சியாக பார்த்ததுனால தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இல்லைனா எங்கள் அண்ணாவை நான் ரொம்ப தப்பாகவே நினச்சிருப்பேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. பண்ணிட்டியாப்பா? இந்த ஒரு நிமிஷம் இந்தாப்பா. நன்றிண்ணா, வரேண்ணா. போதுமா? போதுண்ணா, வரேண்ணா. ஏன்னா அடுத்த வாட்டி நான் கூப்பிடுங்கண்ணா. சரி தம்பி, தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. என்னங்கண்ணா? வச்சுக்க. ஐயோ பரவாயில்லண்ணா, இது போதுண்ணா, வேணாண்ணா. புரிய இருந்தா பரவாயில்லையா? வச்சுக்க. இருந்தா பரவாயில்லண்ணா. இல்லைண்ணா வேணாண்ணா. அதான் வச்சுக்க. இருந்தா பரவாயில்ல, புடி. ரொம்ப நன்றிண்ணா, வரேண்ணா. சரி தம்பி, நான் எதுவும் வேலை இருந்தா சொல்றேன். சரிண்ணா. சரி பாத்து வரேண்ணா. ஹலோ ஹலோ